செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசிக்கான தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீனராசி, பூரட்டாதி 4வது பாதம், உத்தரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். ராகு குருடைய வீட்டிலே இருப்பது சிறப்பு, நட்பு ஸ்தானம். ஆகவே ராகு லக்னத்தில் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சிலருக்கு உடல் வலிகள், அதாவது ராகு திசை ராகு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உடல் வலிகள், முதுகுவலி போன்றவை ஏற்படுத்தக்கூடும். மற்றவர்களுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும், சுப செலவுகள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். அதற்குரிய நல்ல தனவரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக நல்ல செலவுகள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், தொழில் விருத்தி ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல தனவரவும் காத்திருக்கிறது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே சகோதர வழியிலே உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. நல்ல தைரியமாக காரியத்தை செய்து தொழிலை விருத்தி செய்வீர்கள். அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு புதனும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் மனைவியால் தன லாபம் உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையில் விருத்தியும் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சந்திரன், அந்த சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதியாக இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட தொழில் போட்டி இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றியை பார்ப்பீர்கள். நிச்சய நன்மைகளையும் பார்ப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். இன்டர்வியூக்கு சென்றால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் கேது நட்பு ஸ்தானத்தில் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்காது. மேலும் கணவன் மனைவி இருவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து சுப காரியங்களுக்கு சுப செலவுகள் செய்வீர்கள். சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல ஞானமும் முன்னேற்றமும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரனும் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நல்ல பாக்கியம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் யோகம் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் யோகம் இருக்கிறது. நல்ல நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்களிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். தொழில் விருத்தி அம்சம் அனைத்தும் நல்லபடியாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதமே நிச்சயமாக வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் வெளிநாடு பயணம் உறுதியாகும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கிறது. லாபஸ்தானத்திலே சூழ்நிலை இருப்பது பலவிதமான தோஷங்களுக்கும் பரிகாரங்கள் செய்வதற்கு மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பலவித தோஷங்கள் இருக்கலாம். பிறப்பு ஜாதகத்துக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. நல்ல யோகத்தை கூடக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது, லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் சுப செலவுகளால் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது 12ஆம் இடம் சைன சுகஸ்தானம். அங்கே சனி பகவான் இருப்பது தூக்கம் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் விஷயமாக தொழில் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள், அதாவது மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 12 திங்கட்கிழமை, அதாவது 12/2/2024 திங்கட்கிழமை என்று பிரதோஷம் காலத்திலே
அதான் இந்த தினம் பிரதோஷ காலம் என்றால் சாயங்காலம் என்று பொருள். அன்றைய தினம் பிரதோஷ நாள் அல்ல, ஆனால் பிரதோஷ காலத்திலே அன்றைய தினம் சதுர்த்தி, வரகுந்த சதுர்த்தி என்று கூறுவார்கள். வரகுந்தம் என்றால் மல்லிகை மலர்கள். வரகுந்தம் என்றால் மல்லிகை மலர்கள். அன்றைய தினத்திலே சிவபெருமானுக்கு மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் தொழில் விருத்தி ஏற்படும், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், மாங்கல்ய தோஷங்கள் விலகும், பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆகிய பூரட்டாதி நட்சத்திரமான பிப்ரவரி 12 திங்கட்கிழமை என்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு மல்லிகை பூவால் மாலை நேரத்திலே அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக எதிர்பார்த்த வெற்றிகள், முன்னேற்றங்கள் இந்த வருடம் முழுமைக்கும் கிடைக்கும். அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. என்றால் அன்றைய தினம் மாட்டுப்பொங்கல், சஷ்டி திதி. அன்றைய தினத்தில் முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம், கோ பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு பூஜை செய்து உணவு அளிப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் கோ பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் பகல் 11 மணி முதல் 12 மணி வரை. அன்றைய தினம் கோ பூஜை செய்தால் பிரம்மத்தி தோஷங்கள் விலகும். மேலும் அன்றைய தினம் சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும். உங்கள் ராசியில் ராகு இருக்கின்ற அந்த தோஷங்களும் விலகும். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி 17 புதன்கிழமை அன்று அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து ஜனவரி 17 புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து 2 தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து இந்த மாதம் மீனராசிலே பிறந்திருக்கும் நல்ல நாட்கள் என்று பார்த்தால், மீனராசிலே பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்திருக்கும் நல்ல நாட்கள் தை மாதம் 15, 25, 28, 29. தை 15, தை 28, தை 29, தை 25 இந்த நாட்கள் நல்ல நாட்கள். இது நல்ல நேரங்கள் என்று பார்க்கும்போது தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29/1/2024 திங்கட்கிழமை மாலை 6:58 முதல் இரவு 9:44 வரை. அடுத்து பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8/2/2024 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து பூரட்டாதியில் பிறந்தவர்கள் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. அடுத்து பூரட்டத்தில் பிறந்தவர்கள் தை 29 பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39 முதல் இரவு மாலை 6:39 முதல் இரவு 9:39 வரை. இந்த நாட்கள், இந்த நேரங்கள் மிக நல்லவை. அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள் தை 7, தை 10, தை 28. தை மாதம் 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 3 நாட்கள் மிக நல்லவை. அதில் நல்ல நேரம் என்று பார்த்தால் தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 முதல் 10:45 வரை, பகல் 2:45 முதல் 4:51 வரை, இரவு 9:45 முதல் 12:45 வரை. அடுத்து தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24/1/2024 புதன்கிழமை காலை 9:45 முதல் 10:45 வரை, பகல் 2:15 முதல் 3:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, இரவு 7:45 முதல் 9:50 வரை. அடுத்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதாவது தை 28 பிப்ரவரி 11. தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10 முதல் 10:40 வரை, பகல் 2:40 முதல் 4:56 வரை. இந்த நேரங்கள் மிக நல்லவை. அடுத்து ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல நாட்கள் தை மாதம் 10, தை 15, தை 25, தை 29. நல்ல நேரம் என்று பார்த்தால் ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45 முதல் 10:45 வரை, பகல் 2:15 முதல் 3:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, இரவு 7:45 முதல் 9:50 வரை.
அடுத்து தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58 முதல் இரவு 9:44 வரை. அடுத்து தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 8 வியாழக்கிழமை காலை 9:41 முதல் 11:11 வரை, பகல் 1:41 முதல் 2 மணி வரை, மாலை 5:11 முதல் 7:11 வரை, இரவு 8:41 முதல் 9:41 வரை. அடுத்து ரேவதியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரி 12 திங்கட்கிழமை அன்றைய தினம் மாலை 6:39 முதல் இரவு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. முக்கியமாக தொழில் விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த நேரத்தில் திருமணத்திற்கான முடிவுகள் அல்லது ஏற்பாடுகள் செய்தால் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. இந்த நேரங்கள், குறிக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் சுபஹோரை நல்ல நேரங்கள், நல்ல நாட்களில், நல்ல நட்சத்திரத்தில், நல்ல கிழமைகளில் வருகின்ற நல்ல நேரங்கள். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தும் என்பது உறுதி. இந்த நேரங்கள் எல்லாம் சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் தகுந்தபடி கொடுக்கப்பட்டது. சூரிய உதயம் அஸ்தமனத்துக்கு தகுந்தபடி சுபஹோரை நல்ல நேரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் துல்லியமானது. இந்த நேரங்களில் நீங்கள் காரியங்களை செய்து வெற்றியை பெற முடியும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்ய வேண்டும். கமெண்ட் பகுதியில் நீங்கள் கமெண்ட் போடலாம். அதை நேரம் கிடைக்கும்போது அதை நான் நிச்சயமாக பார்ப்பேன். ஆனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கமெண்டில் எழுதி அதற்கான பலன்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் தகுந்த கட்டணம் செலுத்தி அதை நேரில் அல்லது ஃபோன் மூலம் தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது. கட்டணம் இல்லாமல் சுய ஜாதகம் பார்ப்பது என்பது தவறான ஒரு உதாரணம். அது கூடாது. மேலும் எம்முடைய கணிப்பில் சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் வெளிவந்திருக்கிறது. மேலும் புதிதாக ஒரு புத்தகம், சர்வமுகூர்த்த நாடி என்று சொல்லக்கூடிய புத்தகம், இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. சர்வமுகூர்த்த நாடி என்னும் புத்தகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த நட்சத்திரத்தில், எந்த திதியில் எப்படி செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். தர்மசாஸ்திரத்தில் சொல்லுடைய விஷயங்களை பற்றியும் நான் கொடுத்திருக்கிறேன். அதன்படி செயல்பட்டு காரியங்களை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்மையும் காத்திருக்கிறது, சந்தோஷமும் காத்திருக்கிறது. இவ்வாறாக இந்த பகுதியில் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ராசி பலன்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். அடுத்து புத்தகங்கள் தேவைப்படுபவர்கள், அதாவது பஞ்சாங்கம் தேவைப்படுபவர்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் 7708360082. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வேண்டிய புத்தகங்களை நீங்கள் கேட்டு பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.